பயலும் பார்க்க நல்ல பயலாக தான் தெரியுதான். நம்ம ஊருக்கார பய வேற அடிக்கடி நம்ம தோட்டத்துக்கு வந்திருக்கான். இவனுக்கு நம்ம பிள்ளைய கட்டி கொடுத்தா நம்ம தோட்டத்தையும் நல்லா பார்த்துப்பான், நம்ம பிள்ளையும் நல்லா பார்த்துப்பான். தரகர்கிட்ட கேட்டதுக்கு நல்ல பயலாக தான் பார்த்து கொடுத்துருக்காரு. இருந்தாலும் இந்த மனுஷங்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியலையே. சரி சொல்லுவோம். ஏங்க ஆ எங்க ஒரு முக்கியமான விஷயம் இங்கே பாருங்க. கொஞ்ச நேரம் சும்மா இரு, கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம்ல. ஏங்க அதை விட முக்கியமான விஷயங்க இங்கே பாருங்க. இப்ப என்ன உனக்கு பிரச்சனை? 2 நாளா போட்டீங்க, உயிரை வாங்கிட்டு தான் கிடக்கா. சும்மாவே இந்த முத்துமாரி பையன்கிட்ட சண்டை போட்டு இந்த தோட்டத்தை வேற பாத்துக்க வேணாம்னு சொல்லியாச்சு. தோட்டத்தை பாத்துக்கிற மாதிரி ஆளுகளை தேடி 2 நாளா சுத்திட்டு திரியிறேன். ஒருத்தனும் கண்ணில் சிக்க மாட்டேங்கிறான். அங்க வேலை பார்க்குற ஆளுகிட்ட நான் போய் நேரடியா சொல்லிட்டு வரேன், இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு. அது வேணுமோ நம்ம சொல்றதெல்லாம் ஒன்னும் கேட்கற மாதிரி தெரியல. இந்த முத்துமாரி பையன் என்னத்தை தான் சொல்லி பழக்கி வச்சிருக்கானோ ஒன்னும் புரிய மாட்டேங்குது. நம்ம ஒரு வேலை சொன்னா அது ஒரு வேலை தான் பார்த்துட்டு கிடக்குங்க. இதுல நீ வேற என்ன பாடா படிச்சுட்டு கிடக்கா. உனக்கு இப்ப என்னதான் பிரச்சனை? எங்க முதல்ல என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க, அதுக்கப்புறமா பேசுங்க. சொல்லு. நீ எப்படி எதையாச்சும் ஒரு வில்லங்கமான விஷயத்தை தான் சொல்லுவ, சொல்லு. ஏன் நான் உமருக்கு நல்லதே செஞ்சது இல்லையோ, வில்லங்கமா தான் பண்ணிட்டு திரியறனோ? ஏம்மா கத்தாதம்மா, சொல்லு. எனக்கு 1008 வேலை கிடக்கு. நம்ம மாவ பாரு இருக்கல்ல. ஆமா, இப்ப அந்த பிள்ளைக்கு என்ன அது தானே இருக்கு. ஏங்க சொல்ல வரது என்னன்னு புரிஞ்சுக்கங்க, அப்புறம் பேசுங்க. சரி சொல்லு. ஆ ஏங்க, இந்த தரகர்கிட்ட நம்ம பிள்ளைக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்க சொல்லி வச்சிருந்தேன். ஆ அவரு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து சொல்லியிருக்காரு. உங்களுக்கு பிடிக்குதா என்ன ஏதுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களா. நீ எப்ப சொன்னா? அவர் எப்போ உன்கிட்ட சொன்னாரு? இப்போ வந்து சொல்லிக்கிட்டு கிடக்கா. இப்ப என்ன அவளை இப்பவே கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும்? கொஞ்சம் வருஷம் நம்ம கூட இருந்தா இருந்துட்டு போறாள. ஏங்க சும்மா அப்படிலாம் பேசிட்டு தெரியாதீங்க. உங்க மவகாரி என்னத்தை மனசுல வச்சுக்கிட்டு இப்ப கல்யாணம் வேணான்னு சொல்றான்னு எனக்கு எல்லாம் நல்லா தெரியும். அவளுக்கு அந்த முத்துமாரி பயில தான் பிடிச்சிருக்குது. அவனையெல்லாம் இந்த வீட்டுக்கு ஒரு காலம் நான் மருமவனா வர விட மாட்டேன். அப்படியா? என் அவ அப்படியா சொன்னா? இந்த விஷயத்த ஏன் நீ முன்னாடியே சொல்லல? அப்போ இதனாலதான் அந்த பையனை கூப்பிட்டு நீ திட்டிக்கிட்டே இருந்திருக்க, அப்படித்தானே? நானும் நினைக்கத்தான் செஞ்சேன். விட இப்ப நீ ரொம்ப அந்த பையனை பேசுறியே அப்படின்னு. அப்பா நம்ம மவளுக்கு பிடிச்சிருக்குன்னு நீ அந்த பையனை திட்டிக்கிட்டே இருந்திருக்க, அப்படித்தானே? என் மவளுக்கு அந்த பையனை பிடிச்சிருந்தா நான் அவனை தான் கட்டி வைப்பேன். அவன் யார்? என் தங்கச்சி மவன் தானே. ஏதோ ஊரு பேர் தெரியாத பையனை கட்டி வைக்கிறத விட என் தங்கச்சி மவனுக்கு கட்டி வச்சா என் தங்கச்சி அவளை ராணி மாதிரி பாத்துக்குவா. ஆமா, பார்த்து கிழிச்சாந்தால சும்மா தேவையில்லாம பேசிட்டு கிடக்காதீங்க மனுஷா. உங்க தங்கச்சி வீட்டுக்கு போக வேணாம் தான் நான் இவ்வளவு போராட்டம் போராடிட்டு கிடக்கேன். மறுபடியும் தொங்கச்சி வீட்டுக்கு கட்டி கொடுக்க போறாரோ? தொங்கச்சி வீட்டுக்கு ஏன்? என் தங்கச்சி வீட்டுக்கு என்ன குறை உனக்கு? அவளும் ஆடு வச்சிருக்கா, தோட்டம் வச்சிருக்கா. உனக்கு இதுக்கு மேல என்ன வேணும்? அதுக்கு மேல என் பிள்ளைய தங்கமா தாங்குவா. சும்மா வெட்டி கௌரவத்துக்காவலாம் நீ சொல்றதெல்லாம் செய்ய முடியாது. இங்க பாருங்க, நான் பாத்திருக்க மாப்பிள்ளையும் ஒன்னும் ஊரு பேர் தெரியாதவெல்லாம் கிடையாது. இவன் நம்ம சரசு மவன் தான். சரசு மவனா? ஆமா, இந்த முத்துமாரி பயலுக்கு இந்த பையன் ஃப்ரெண்டு தான். நீ முத்துமாரி கட்டி கொடுக்க மாட்டா, முத்துமாரியோட ஃப்ரெண்டு கட்டி கொடுப்பா, அப்படித்தானே? எங்க சொல்றத கேளுங்க. இந்த பையன் நல்லா படிச்சிருக்கான், கை நிறைய சம்பளம் வாங்குறான். அது போக இவியலுக்கும் தோட்டம்லாம் இருக்கு. நம்ம தோட்டம் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துலயே தான் இவிய தோட்டமும் இருக்கு. அவிய அம்மா என்கிட்ட நல்லா பேசுவாவ, நல்ல பழக்கம். சரி. நான் தரகர்கிட்ட மாப்பிள்ளை பக்கம் சொல்லும் போது இந்த போட்டோவையும் காமிச்சாவ. நானும் அதனால தான் பார்த்துட்டு ஏதோ பழக்கப்பட்ட பிள்ளை மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா இந்த பையன். இந்த பையனுக்கு நம்ம பிள்ளைய கட்டி கொடுத்தா நல்லா பார்த்துப்பான். நல்ல குணமான பையன். அவிய அம்மாட்ட எத்தனை தடவை நான் பேசியிருக்கேன் தெரியுமா? அது மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்துலயும் விசாரிச்சு பார்த்தேன். இந்த பையன் நல்ல பையன் அப்படின்னு தான் பேசிக்கிறாவ எல்லாரும். சரி, இப்ப அதுக்கு நான் என்ன பண்ணணும்? என்னங்க இப்படி பேசுறிய? வேற எப்படி பேசணும்? நீ தான் எல்லா முடிவும் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு என்கிட்ட கேட்டா நான் சொல்லலாம். நீ பாப்பிளைய செலக்ட் பண்ணிட்டா, இந்த பையனை தான் நம்ம பிள்ளைக்கு கட்டி வைக்க போறோம்னு முடிவு பண்ணிட்டா. இதுக்கப்புறம் நான் சொல்லி என்ன நடக்க போகுது? நான் சொன்னா நீ மாத்தவா போற? ஏங்க நீங்க நல்லது கெட்டது சொல்லிவே தானே உங்ககிட்ட வந்து காட்டுறது. நீங்க இப்படி பேசினா என்ன அர்த்தம்? இங்க பாரு, நீ ஒரு முடிவு எடுத்துட்டா. இனி நான் சொன்னாலும் நீ எதை மாத்த போறது கிடையாது. இந்த பைய போட்டாவா நம்ம பிள்ளைகிட்ட காட்டு. அவளுக்கு பிடிச்சிருந்தா சரி, பிடிக்கலன்னா விட்டுரு. இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? அதான் நீயே எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு வந்திருக்கல, நல்ல பைய அப்படின்றா. இதுக்கு மேல நான் கேக்குறதுக்கு என்ன இருக்கு? நீங்க ஒரு தகப்பே மாதிரியாங்க நீங்க பேசுறிய. இங்க பாரு, என் பிள்ளைக்கு நீ எந்த மாப்பிள்ளைய காட்டினாலும் அவளுக்கு யாரை பிடிச்சிருக்குன்னு சொல்றாளோ அவனை தான் நான் கட்டி வைப்பேன். அதனால நீ இவனெல்லாம் பாக்குறதெல்லாம் வேஸ்ட் தான். என்ன கேட்டா அவளுக்கு முத்து மாதிரி பிடிச்சிருக்குங்கிறத நீ முன்னாடியே என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? என் தங்கச்சி கிட்ட பேசி வச்சு நான் எப்படியாச்சும் அந்த 2 பிள்ளைகளுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். அந்த பையன் நல்ல அக்கறையா என் பிள்ளைய பார்த்திருப்பான். அதை விட்டுட்டு யார் என்னன்னே தெரியல, சரசுமாவே அவன் இவன் சொல்லிட்டு எவனையே பிடிச்சிட்டு வரா. ஏன் இந்த பையலுக்கு என்ன குறை? நல்ல வேலை பார்க்கறான், கை நிறைய சம்பளம் இருக்கு, வீட்டுல தோட்டம் துறவுன்னு எல்லாம் கிடக்கு. இந்த வீட்டுக்கு போனாலும் உங்க மவன் நல்ல ராணி மாதிரி தான் வாழ்வா. அது மட்டும் இல்லாம ஒத்தைக்கு ஒரு மவன். நம்ம வீட்டுல எப்படி நம்ம பிள்ளைய வளர்த்துருக்கோமோ அதே மாதிரிதான் அவைய வீட்டுல அந்த பையல வளர்ந்துருக்கான். அதனால எப்படி நம்ம மவ அங்க போனா ராணி மாதிரி தான் இருப்பா. ஆனா அவங்க தங்கச்சி வீட்டுக்கு போனான்னு வைங்க,
அங்க சாணி அள்ளிக்கிட்டு நல்ல புழுக்கையை பறக்கிட்டு தான் திரியணும். இங்க பாரு, நீ சொல்றிய இந்த பையன் வீட்டை விட என் தங்கச்சி பல மடங்கு நல்லா பாத்துப்பா. எது அந்த கூரை வீட்டுல வச்சா? தங்குறதுக்கு ஒரு நல்ல வீடு கூட கிடையாது. தொங்கச்சி நல்லா பாத்துக்குவாளாம் தொங்கச்சி. உங்க தொங்கச்சி மவனுக்கு கொஞ்சமாச்சும் சூடு சொரணன்னு ஏதாச்சும் இருந்திருந்தா இந்நேரம் கொண்டு வந்து அந்த நகையை நம்ம கிட்ட கொடுத்துருக்கணும். அந்த நகையை கூட கொண்டு வந்து திருப்பி கொடுக்க அவனுக்கு மனம் இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கான். வந்துட்டாரு தங்கச்சி குடும்பம் அப்படி இப்படின்னு. நேத்து நான் தானே சொன்னேன், அவன் கேட்டாலும் கொடுத்து விடாதம்மா தங்கச்சின்னு. அதனாலதான் அவன் கொடுத்து விடாம இருந்திருப்பா. நீ தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. நீ பேசுறதெல்லாம் வச்சு பார்த்தா நான் அன்னைக்கு அந்த பையட்ட சண்டையே போட்டுக்க கூடாது. உன் பேச்சை கேட்டுக்கிட்டு நான் சண்டை போட்டதான் தப்பு. ஆமா, என் பேச்சை கேட்டாதியே, கேட்டாதான் உருப்பட்டுருவியல. ஏறு, தேவையில்லாம பேசாத சொல்லிட்டேன். நம்ம மவனுக்கு முத்துமாரியே பிடிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தானே அந்த பையனை நீ இந்த திட்டிக்கிட்டு கிடக்கா. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவன் நல்லவனா இருந்தா நானே என் பிள்ளைய பிடிச்சி அவனை கட்டி வச்சிருப்பேன். அவனும் அவன் மூஞ்சியும் எனக்கெல்லாம் அவனை பிடிக்கவே கிடையாது. என்ன நீயே கட்டிக்க போறா? இங்க இருங்க, தேவையில்லாம பேசிட்டு கிடக்காதீங்க சொல்லிட்டேன். இங்க பாரு, என் பிள்ளைக்கு எவனை பிடிச்சிருக்கோ அவனை தான் என் பிள்ளைக்கு நான் கட்டி வைப்பேன். அது என் தங்கச்சி மவனா இருந்தாலும் சரி, இல்ல வேற எவனா இருந்தாலும் சரி. அதை விட்டுட்டு இடையில நீ ஏதாச்சும் குட்டையை குழப்பிட்டு கிடந்தா நல்லா இருக்காது பாத்துக்க. இந்த போட்டாவை எவங்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தியா அவங்கிட்டே கொண்டே கொடு. அதெல்லாம் முடியாது. இவன் தான் நம்ம பிள்ளைக்கு மாப்பிள்ள. கை நிறைய சம்பாதிக்கிறான். என் பிள்ளைய ராணி மாதிரி பாத்துப்பான். உங்க தங்கச்சி வீட்டுக்கு போனா 2 நாள்ல சாணி அள்ளிக்கிட்டு தான் அவ தெரியணும். இங்க பாரு, என் தங்கச்சி அவளை தங்க தட்டுல வச்சு தாங்குவா. வேற எவன் வீட்டுக்கு போனாலும் எவ்வளவு அவனை அப்படி பாத்துக்க மாட்டான். ஆமா, அப்படியே கனவு கோட்டையிலே மிதந்துட்டு கிடங்க. இவன் தான் என் பிள்ளைக்கு மாப்பிள்ள. நான் சொன்னதுதான் இந்த வீட்டுல நடக்கணும். சும்மா தேவையில்லாம தங்கச்சி மவன் தொங்கச்சி மவன் என் பிள்ளை வாழ்க்கையில விளையாண்டுட்டு கிடக்காதீங்க சொல்லிட்டேன். கொஞ்சமாச்சும் மனசாட்சியோட பேசுறியா நீ? அந்த பிள்ளைக்கு யார பிடிச்சிருக்கோ அவனை தானே கட்டி வைக்கணும். உன் இஷ்டத்துக்கு எப்படி அந்த பிள்ளை கட்டி வைக்க முடியும்? நாளை பின்ன ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னு கண்ணை கசக்கிட்டு வந்தா என்ன அந்த பிள்ளைக்கு பதில் சொல்லுவா? அப்புறம் அந்த பிள்ளை பார்த்து நம்மகிட்ட கேட்கும், நான் அப்பவே சொன்னேன் முத்துமாரியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு, எதுக்கு இப்படி ஒரு பையனை பிடிச்சி என்ன கட்டி வச்சீங்கன்னு கேட்டா அங்க அப்ப கொண்டே மூஞ்சி எங்க வைப்பா? அப்படியெல்லாம் ஒண்ணு நடக்காது. உங்க தங்கச்சி மவனை கட்டி கொடுத்தாதான் என் பிள்ளை அந்த நிலைமைக்கு போகும். நான் சொல்றவனு கட்டி கொடுத்தா என் பிள்ளை ராணி மாதிரி தான் இருப்பா. நல்லா இருப்பா ராணி மாதிரி. இங்க பாரு, நான் சொல்றத கொஞ்சமாச்சும் காது கொடுத்து கேளு. நீ தேவையில்லாததெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு என் பிள்ளை வாழ்க்கையை சீரழிச்சிடாத சொல்லிட்டேன். அததாங்க நானும் உங்ககிட்ட சொல்றேன். இவன் நல்ல பையன், வேணா 4 பேத்துல விசாரிச்சு கூட பாருங்க. தேவையில்லாம நம்ம பிள்ளை வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. உங்களுக்கு உங்க தங்கச்சி மவங்கிறது மட்டும்தான் தெரியும். மித்தபடி எதுவும் உங்க கண்ணுக்கு தெரியாது. நான் எப்படியாச்சும் பேசி வச்சு என் பிள்ளைய சம்மதிக்க வச்சுக்கிறேன். நீங்க இடையில கடந்து எதையும் குழப்பிட்டுறாதே சொல்லிட்டேன். போய் கேளு, என் மவ என்ன சொல்றான்னு பாப்போம். அவ சரின்னு சொன்னானா சரி, வேண்டான்னு ஏதாச்சும் சொன்னதுக்கு அப்புறமும் நீ ஏதாச்சும் பண்ணிட்டு கடந்தா அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் பாத்துக்க. பாப்போம், என் மவ சரின்னு தான் சொல்லுவா. அவ நான் சொல்றதுக்கு மறுவார்த்தை எதுவும் ஏத்து பேச மாட்டா. பாப்போம். அவ சரின்னு சொல்லிட்டா இந்த பையனை நம்ம பிள்ளைக்கு கட்டி வைக்கிறேன். இல்லன்னு மட்டும் அவ சொன்னான்னு வச்சுக்க, அவளந்தான். திருப்பி இந்த பையனோட போட்டோ நம்ம வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. நான் போய் சொன்னா என் பிள்ளை கண்டிப்பா கேட்கும். நல்லா கேப்பா. பாரு, சை, இவள எந்த காலமும் தெரிஞ்சுக்கிட மாட்டா. இவளை நம்பி அவங்கிட்ட சண்டையே போட்டுக்க கூடாது. இப்ப பாருவுக்கும் முத்துமாரியை தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னா நான் எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு போய் முத்துமாரி கிட்ட பேசுவேன்? சை, எல்லாம் என் தலை எழுத்து. இவன் முன்னாடியே சொல்லியிருந்தானா அந்த பையகிட்ட நான் அப்படி பேசியிருக்கவே மாட்டேன். நான் என்ன புத்தியில பேசினேனோ தெரியல. என் தங்கச்சி மூஞ்சில நான் எப்படி முழிப்பேன்? எப்படி அவகிட்ட போய் உன் பிள்ளைய என் பிள்ளைக்கு கட்டி கொடுன்னு கேட்பேன்? எல்லாம் இவளால வந்தது. இவ பேச கேட்டாலே விளங்காது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல வந்து தெரிவிக்க விடுங்க. உங்க கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நாங்க கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கலாம்.